12ஆம் வகுப்பு தேர்வு காலம் 26ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த நாட்களில பெற்றோர்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் எல்லோருமே பொதுவாக அன்பு மகள்கள், அன்பு மகன்கள், மாணவ செல்வங்கள் தேர்வெழுதி செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட விஷயங்களில கவனமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தேர்வெழுதக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுணர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது வீட்டிலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். தேர்வுகள் முடியும் வரை குழந்தைகளை எந்த கடுமையான சொற்களையும் நாம் ஒரு திரைப்படத்தையோ அல்லது வேறு ஏதோ ஒரு காட்சியை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, அதனுடைய சத்தம் கேட்கிற பொழுதோ மனம் அலைவாயலாம் இல்லையா? தவிர்ப்பது நல்லது. அதே போல உணவு வகைகளில மசாலா உணவுகள், குளிரூட்டப்பட்ட உணவுகள், பானங்கள் இவற்றை எல்லாம் கொஞ்சம் தேர்வுகள் முடியும் வரை குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை மனதில கொண்டு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் வீட்டில் இருப்பவர்களும் அதை எடுக்கக்கூடாது. ஆசைப்படலாம் இல்லையா? குழந்தைகள் விடிகாலையில எழுந்து படிக்கிற பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இரவு நெடுநேரம் முழித்து படிப்பவராக இருந்தாலும், பெற்றோர்களில தாயோ தந்தையோ ஒருவராவது விழித்திருப்பது என்பது, நாம் விழித்திருக்கிறோம், எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த எண்ணம் வராமல் தடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். தேர்வுகள் முடியும் வரை சொந்தங்கள், பந்தங்கள், நட்புகள், தெரிந்தவர்கள் இப்படி யாரும் வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு குழந்தைகளினுடைய தேர்வின் முக்கியத்துவத்தை சொல்லி அன்பாக, நீண்ட நேரம் பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள்ளாமல் குழந்தைகளினுடைய கல்விக்காக நாம் அந்த நேரங்களை தவிர்த்து விடுவது நன்மையை தரும் என்று சொல்லுகிறார்கள். பெற்றோர்கள் இருவருமே தங்களினுடைய தனக்குள்ள நீயா நானா என்பதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒழித்து இந்த நீயா நானா என்கிற சண்டை எதுவும் போடுவதை எல்லாம் தேர்வுகள் முடியும் வரை கொஞ்சம் ஒத்தி வைத்து அப்புறமாக நாம் அமர்ந்து போட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து மாணவர்களினுடைய தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல மாணவர்கள் கவனம் முழுவதும் தங்களுக்கு வரவிருக்கக்கூடிய தேர்வுகளின் மீதே இருக்க பார்த்துக் கொள்வது சிறப்பு. விளையாட்டு, வேடிக்கை, முக்கியமாக செல்போன், கம்ப்யூட்டரில சாட்டிங், அப்படி இப்படி இதெல்லாம் தேர்வு முடியும் வரை தடை போட்டு விடுவது சிறப்பு. சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள் இப்படி யாராவது ஏதும் தேர்வு பற்றி அறிவுரை சொன்னால் கேட்டுக்கொண்டு அதில் நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறப்பு. படிப்பதற்கென்று தினமும் குறைந்தது 8 மணி நேரம் எடுத்துக்கொள்வது என்பது நல்லது என்கிறார்கள் சாதித்தவர்கள். இப்போது வீட்டில நமக்கு ஒரு விடுமுறை தினம் கிடைக்கிற போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அதை பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் இருக்க வேண்டும். நாளைக்கு படித்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள் இருக்கிறது இல்லையா, அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. முடிந்தவரை தேர்வுக்கு நோக்கிய நம்முடைய எண்ணம் முழுவதும் இருக்க பார்த்துக் கொள்வது, கடினமான கேள்வி பதில்களை பலமுறை எதிர்பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது, மறுநாள் தேர்வுக்கு தேவையானவற்றை முதல் நாளே தயாராக எடுத்து வைத்துக் கொள்வது, தேர்வு நாள் என்று அறக்க பறக்க பதற்றத்தோடு செல்லுவதை தவிர்ப்பது சிறப்பு. ஹால் டிக்கெட், பேனாக்கள், பென்சில் மற்றும் உபகரணங்கள் போன்றவற்றை தேர்வுக்கு போய் வந்தவுடனே தேர்வுகள் முடியும் வரை ஒரே இடத்தில் வைத்து எடுப்பது, அது மிக மிக முக்கியம். வந்தவுடனே ஏதோ ஒரு மனநிலையில எங்கோ வைத்துவிட்டு அப்புறம் அதை தேடுவது, அதுல மனம் பதட்டமடைவது, அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஒவ்வொரு தேர்வு முடிந்தவுடன் எப்படி எழுதினோம், எவ்வளவு மதிப்பெண் வரும் என்று கணிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் ஒரே கேள்விக்கு இப்படி தப்பாக பதில் எழுதி விட்டோமே, ஒரு 5 மதிப்பெண் குறைந்து விடுமே, நாம் 100க்கு 100 எதிர்பார்த்தோமே, அது வராதே, அப்படி நினைத்து வருந்தி கவனத்தை சிதறிவிட்டு மறுநாள் தேர்வுக்கானதை படிப்பதில் அக்கறையை குறைத்து விட வேண்டாம். நடந்தாயிற்று, அதை பற்றி இனி எதை பற்றி சிந்தித்தாலும் அது நடக்கப் போவது கிடையாது. பதில் தப்பாக எழுதியாயிற்று என்பது முடிந்தது, அதற்கான விளைவு வந்துவிட்டு போகட்டுமே, அடுத்து வரக்கூடியது நல்லதாக இருக்க வேண்டும் இல்லையா? அதை நோக்கி பயணப்படுவோம். படிக்கும் நேரத்தில் ஏதாவது சந்தேகம் வந்தால் நண்பர்களுக்காக நாம் பேசினோம் என்று சொன்னால், நண்பர்களிடம் பேசினோம் என்று சொன்னால், அல்லது சந்தேகம் கேட்டு நமக்கு தொலைபேசி அழைப்பு வந்தாலோ அதற்கான பதிலை மட்டும் சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்து விட வேண்டும். இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய சில பல விஷயங்களிலிருந்து நாம் நல்ல மதிப்பெண்ணை பெறுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்பதை உணர்ந்து தேர்வு கூடத்திற்கு செல்லுங்கள், நன்றாக தேர்வு எழுதுங்கள். நிச்சயமாக உங்களால் முடியும். உங்களை போன்ற சிறந்த மாணவ செல்வங்கள் வேறு யார் உண்டு இங்கே? எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அந்த வகையில மிக அற்புதமாக தேர்வெழுதி பள்ளிக்கும் தேசத்திற்கும் நன்றியுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் நமக்கே நாம் பெருமையை இந்த தேர்வின் மூலமாக சேர்த்துக் கொண்டு பாராட்டுகள் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தேர்வறைக்கு செல்லுங்கள். சிறப்பான மதிப்பெண்களை பெற்று சிறப்பானவர்களாக